சிம்பிளா, ஈஸியா மேங்கோ சுண்டா, இல்ல அப்டின்னா நீங்க மேங்கோ பச்சடி, அதாவது வெள்ள பச்சடின்னு சொல்லலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில பண்ணுவாங்க. நார்த் இந்தியாலயே இது மாரி பண்றாங்க. ஒரு நல்ல ஜாமுன்னு சொல்லலாம். இது வந்து சப்பாத்தி, பிரெட் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு ஏதாவது க்யூர் ஆகணும் அப்டின்னா, இத சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா சரியாயிடும். சளி, இருமல் கூட இது நல்லது. குழந்தைகளுக்கு லஞ்ச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க குடுக்கலாம். இப்போ ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். நீங்க பச்சை மாங்காய் எடுக்கலாம். ஒரு பாதி பழுத்த மாங்காய் எடுக்கலாம். ஆனா, நீங்க முழுசா பழுத்தது எடுத்தீங்க அப்டின்னா, டோட்டல் ஜாமா மாறிடும். ஸோ, இந்த மாரி எடுத்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு, கொஞ்சம் புளிப்பும் இருக்கும். இத வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். நீங்க கட் பண்ணி மிக்ஸியில போட்டு அரைச்சும் பண்ணலாம். ஸோ, உங்களோட இஷ்டம் தான். இப்டி துருவி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலா பண்றது. இப்போ இத வந்து பேன்ல போட்டுக்கலாம். இதில யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் போடுவாங்க. நல்லா ஒயிட் சுகர் போட்டு தான் பண்ணுவாங்க. நாம வந்து ப்ரவுன் சுகர் போடுறோம். தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து பாரிஸ்ல வந்து இது கிடைக்குது. நல்லா கிளீனாவும் இருக்கும். அதே சமயம் ஹெல்தியானது கூட. ஸோ, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள பொடியுமே கிடைக்குது. நீங்க எதையும் வடிகட்டி ஊத்தணும்னு அவசியமே இல்ல. அது பண்ணலாம். கருப்பட்டி எல்லாத்துலயுமே நீங்க பண்ணலாம். இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள் போடுறோம். ஸோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இத வந்து அந்த தண்ணிய வந்து அப்சர்வ் பண்ற வரைக்கும், தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இத வந்து குக் பண்ணிட்டே இருக்கணும். இதில லைட்டா வந்து உப்பு போடுறோம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வீட், அந்த புளிப்பு எல்லாத்தையும் எடுத்து குடுக்கும்னு சொல்லுவோம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதனோட பதம் அப்டின்னா என்னன்னா, ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அப்பதான் அந்த ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஜாம், சுண்டா நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஒண்ணா திரண்டு வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டோம் அப்டின்னா, ஒரு 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ்ல பாருங்க, 2 கையில ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த வெள்ள பச்சடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஈவன் நீங்க சாதத்த கூட எடுத்துக்கலாம். இதில ஒரே ஒரு பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு மட்டும் போடுறோம். ஏலக்காய் பிடிக்குன்னா, ஒரு ஏலக்காய் போடலாம் நீங்க. ஸோ அதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இத வந்து தனியாவே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிடுவோம். மாங்காய் அதிகமா இருந்தா, அத துருவி வெல்லத்தில போட்டு நல்லா காய்ச்சி, தனியா சாப்பிடுறது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்டின்னா, நம்ம ஸ்கின் க்ளோ ஆகணும், ஹேர் குரோத்துக்கு விட்டமின் சி தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம இத வந்து சாப்பிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுருங்க. வெளியில வச்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் இருக்காது. ஃப்ரிட்ஜில வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டடிங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸா ரன் பண்றோம். 8000 ரெசிபீஸ் இருக்கு. இதில வந்து சப்பாத்தில வச்சு சாப்பிடுறத காட்டியிருக்கேன். நீங்க வந்து பூரியில வச்சு சாப்பிடலாம். பூரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதேவே வந்து பார்த்தீங்கன்னா, குக்கீஸா பண்ணலாம். ஸ்டஃபிங் வச்சு குக்கீஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த பைனாப்பிள் குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது மாரியே நீங்க பண்ணலாம். கூடிய சீக்கிரமா அந்த வீடியோவும் போடுறேன். இத வந்து அப்படியே ரோல் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு குடுத்து விடலாம். டெஃபினட்டா பச்சை மாங்காய் சாப்பிட மாட்டாங்க, புளிப்பா இருக்கிறதுனால. ஸோ, அதனால இத நீங்க கண்டிப்பா குடுக்கலாம்.